எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சமூகமாய் இருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே காணுகிறார். நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உலகத்தில் உள்ள மகத்துவமானவர்களுடைய உட்கார்ந்தார். இவர் தேவதூதரின் வாக்கிலும் எவ்வளவு விசேஷத்தை நாமத்தை சோதனை கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில் நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாராய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகவும் சொன்னதுண்டார். மேலும் தன்னுடைய முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவும் அவரை எழுது கொள்ள கடவுள் என்றார். தேவதூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உடைய சிங்காசனம் எங்கென்றைக்கும் உள்ளது, உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை எடுத்துக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் அந்த தோழரை பார்த்து உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார் என்றும், கர்த்தாவே, ஆதியிலே பூமியின் அசிவாரத்திலே மாடங்கள் உம்முடைய கரத்தின் பிரிவுகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ இறக்கிவிட்டீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சாலையை போல அவைகளை சுருக்குவீர். அப்பொழுது மாறப்போம், நீரோ மாறாததாயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. மேலும் நான் உங்களுடைய சத்துருக்களை உனக்கு பாதவழியாக்கி போகும் வரைக்கும் நீர் என்னுடைய வலுப்பாயத்தை உட்காரும் என்று தூதர்களை யாருக்காவது இப்போதாலும் அவர் சொன்னார். ரட்சிப்பை சுந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்பதற்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிகளை வாங்கலாம் இருக்கிறார்கள் அல்லவா? எபிரேயருக்கு எழுதுகிற நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கூட சேர்ந்து வாசிச்சிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சில காரியங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைத்திருப்பார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த எபிரேயருக்கு எழுதுகிற நிருபத்துல இந்த ஆசிரியர் ஒரு ஃப்ளோல போறாரு. ஒரு விதங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு விதங்கள்ல அதை கட்டமைத்து அதனுடைய அல்டிமேட்டா ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடிக்கிறார். இந்த ஒரு ஃப்ளோல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இதுல எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்தோடு கூட ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வழக்கமான ஒரு நிருபங்கள் தருகிற இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. வழக்கமான ஒரு நிருபங்கள் என்ன இன்ட்ரோடக்ஷன் தரும்? யார் எழுதுறா, யாருக்கு எழுதப்படுது, எந்த காலகட்டத்தில் எழுதப்படுது, எந்த சூழ்நிலையில் எழுதப்படுது, அது மாத்திரமல்ல அந்த ஜனங்களுக்கு ஒரு வாழ்த்துதல் தெரிவித்து யாரு எப்படிப்பட்ட வாழ்த்துதல் தெரிவிக்கிறா அப்படின்ட்டு நிறைய காரியங்கள், ஒரு ஸ்ட்ரக்சர், எபிசல்ஸோட ஸ்ட்ரக்சர், இன்ட்ரோடக்ஷனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான கட்டமைப்பு இல்லாதபடிக்கு இந்த நிருபம் துவங்கப்பட்டிருது. ஆனா இந்த நிருபம் ஒருத்தரை அறிமுகப்படுத்துது. யார் அறிமுகப்படுத்துது? சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவனை அறிமுகப்படுத்துது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதோட இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். நமக்கு அநேக இறையியல் சத்தியங்களை போதிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த அறிமுகம்ன்றது நம்மளை வாழ செய்கிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கான தேவையான எல்லா காரியங்களுடைய அடிப்படை இங்க இருக்கிறது. ஏன்னா தேவன் மீது நாம் கட்டப்படும் பொழுது, தேவனை அறிகிற அறிவுல நாம் கட்டப்படும் பொழுது நிச்சயமாய் ஒரு பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்குது. இங்க தேவன்றதான் சாராம்சமே. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த திரியேக தேவனுடைய நாமங்கள் என்ன, இவருடைய செயல்பாடுகள் என்ன, இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள்,
இவர்களை எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி ஒன்றா இருக்கிறார்கள், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்திருக்கிறோம். இன்னும் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி கிடையாது. இன்னும் அதுல நிறைய அது ஒரு கடல். பரிசுத்த வேதாகமே அதே போலதான். திருப்பி நான் வசனத்துல ஆரம்பிச்சேன்னா மறுபடியும் இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பாரு. ஜஸ்ட் அதான் பண்ணேன். போன வாரத்துல கொஞ்சம் வேலையா இருந்துச்சு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த 1ஆம் வசனத்தை பூர்வ காலங்களில் ஆரம்பிச்சா டோட்டலா வேற பிரசங்கம் வருது. டோட்டலா வேற ஒரு கண்ணோட்டத்துல கர்த்தர் அதை வெளிப்படுத்துறாரு. இன்னும் அதாவது எப்படின்னா நம்ம கத்துக்கிட்டதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான காரியங்கள் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அப்ப எதுலயுமே நம்ம நிறைவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். அடிப்படையா என்னென்ன தெரியணுமோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அதுல சில தலைப்புகளா நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவும் சரி, புதிய ஏற்பாட்டுடைய வேத பாடமாகிய பிலிப்பியர் நிருபத்தையும் நம்ம தலைப்புகளா தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் நம்ம கற்றுத்தராரு. அதுல இங்க பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம தெளிவா நம்ம ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கு. இப்ப இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் இந்த முதலாம் ஏன் இந்த ஃபுல் சாப்டர் வாசிக்க சொன்னா, இந்த ஆசிரியர் இது எபிரேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்துல காண்பித்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துன்றவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவரு, இவர் என்ன செய்ய வல்லவரு அப்படின்ற சரியான காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்றத ரொம்ப கன்சர்னா இந்த வசனங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து இந்த வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஜனங்களை அவர் எந்த அளவுக்கு வளர்க்கணும், ஜனங்களுடைய இருதயத்துல எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிரியேட் செய்யணும், அவர்கள் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில கட்டி எழுப்பப்படணும்ன்ற வாஞ்சை தெரியுது. இந்த வார்த்தைகள் நமக்கு அது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த நிருபத்தை வாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு, எப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க முன்னேறணும்னு எதிர்பார்க்கிறாரு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரு. இதுல நம்ம வந்திருக்கிற பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான பகுதி. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவரா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஒரு குழந்தையா வந்தாரா? அவர் இந்த பூமியில நன்மை செய்கிறவரா இருந்து அவர் பிடிச்சி அவர் கொன்னுட்டாங்களா? இல்ல அவர் நிறைய ரிஷி இந்த இதுல சொல்ற மாதிரி நிறைய கற்பனைகளை சொல்ற மாதிரி அவர் இமயமலைகளா ரிஷிகள் இடத்துல கற்றுக்கிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ஒரு இதா இருந்தாரு, ஒரு ஒரு குருவா இருந்தாரு அப்படின்ற கண்ணோட்டத்துல இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல நாம இருக்கிறோம்? தேவ தூதர்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ ஒரு தூதன், இறை தூதர் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல இயேசு கிறிஸ்துவ நம்ம பாக்குறோமா? அவர் ஒரு இறை தூதர், அவர் ஒரு இறை தூதர்ன்ற கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோமா? எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல இந்த ஆண்டவரை நம்ம காண்கிறோம்? அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஆசிரியர் அதை தான் செய்யறாரு. இங்க அவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு பெரிய 7 சத்தியங்களை சொல்லிட்டு போன வாரத்துல ஆரம்பிச்சேன். 7 காரியங்களை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 7 பெரிய டாபிக்ஸ். இந்த 7த்தையும் எடுத்து அப்படியே நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அது 7 இயேசு கிறிஸ்துவ பத்தி நீங்க பெர்ஃபெக்ட்டான பிக்சர் இங்க இருக்கு. ரொம்ப தெளிவான பிக்சர் இங்க இருக்கு. இந்த 3ஆம் வசனத்துல வரைக்கும், 2ஆம் வசனத்தின் பிற்பகுதியில இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் 7 காரியங்கள் இருக்கு. இந்த 7 காரியங்களும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பிக்சரை நமக்கு காமிச்சு கொடுக்குது. அவர் என்னவா இருந்தாரு, என்னென்னலாம் செஞ்சாரு, இந்த பூமிக்கு என்னென்ன செய்யறாரு, திருப்பியும் வானத்துல போய் என்ன பண்றாரு, பரலோகத்துல போய் என்ன பண்றாரு, இப்படின்ற தெளிவான ஒரு உபதேசங்களை நமக்கு இந்த காரியங்கள் சொல்லுது. இதை பண்ணிட்டு அடுத்த வசனங்கள் வரைக்கும் தூதர்களை பற்றி காண்பித்து கொடுக்கிறாரு இந்த ஆசிரியர். தூதர்கள் மகா பெரியவர்களா இருக்கிறாங்க. தூதர்களை பற்றி தான சில காரியங்கள் இருக்கு. அது நமக்கு கர்த்தர் சித்தமா இருந்தா அது ஒரு பைபிள் ஸ்டடியில நான் அதை சொல் பார்க்கலாம். அதை கண்டிப்பா நம்ம அதை பார்ப்போம். அவர்கள் எப்படிப்பட்ட வகைகளா இருக்கிறாங்க, கேருபீகள்னா என்ன, சேராபீகள்னா யாரு, இப்படி தூதர்களை குறித்துதான நிறைய காரியங்கள் இருக்கு. அவங்க ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாங்க, மகிமை பொருந்தியவர்களா இருக்கிறாங்க. ஒரு தூதன் நின்றானா நம்ம விழுந்தடிச்சு ஓடி போயிருவோம். ஆனா அந்த தூதர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது? நீங்க பாருங்க, நீங்க நிறைய பாருங்க, நிறைய இடத்துல சில உபதேசங்கள் வரும். ஒரு தூதர் அங்க நிக்கிறத பார்த்தேன், இங்க நிக்கிறத பார்த்தேன், அவர் 3 மாடி உயரத்துல இருந்தாரு, கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருந்தாரு. இது மாதிரி நிறைய காரியங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆனா இந்த தூதர்களை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த 16 வசனம் சொல்லுது பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம். யாரு? நம்மளை பத்தி சொல்லுது. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் யாரு? நாம தான். இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாய் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நமக்கு உதவி செய்யும்படியாய், நமக்கு நாம வாழும்படியாய், நம்ம வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் அவங்க பணிவிடைக்காரர்களா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க. நாம தூதர்களை பார்க்கும் பொழுது, தூதர்களை குறித்துதான சில சத்தியங்களை பார்க்கும் பொழுது, தூதர்களை குறித்துதான உபதேசங்களை பார்க்கும் பொழுது, தூதர்களை குறித்துதான பரிசுத்த வேதாகமம் கற்றுத் தருகிற காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பா இருக்கு. மகா கணம் புரிந்தவர்களா இருக்கிறாங்க. ஒரு மைட்டிஸ் இருக்காங்க. அவங்களாம் அவர்களுடைய தோற்றம் பயங்கர மகிமை உள்ளதா இருக்கு. ஆனா அவங்கள எல்லாரும் எதுக்கு வச்சிருக்காரா? நமக்கு உதவி செய்யும்படியாய், நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அதனால தூதர்களை வணங்கக்கூடாது. வசனத்தின்படி நாம் வாழணும். தூதர்களை நாம வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினா மண்ட மேலே போட்டு என்னை ஏன்டா வணங்குறேன்ட்டு தூதர்களை கேட்பாங்க. வசனத்திற்கான ஆதாரங்கள் இருக்கு. யோவான் பெரிய தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த தரிசனத்தை காண்பித்த தூதனை வணங்கிடுறாரு. இல்லப்பா பண்ணாதன்ட்டாரு. 2வது முறை சொன்ன கடிந்து கொள்றாரு, நீ இதை செய்யாத. ஏன்னா பிதாவாகிய தேவன் ஒருவரை மாத்திரம் தான் நீ பணிந்து கொள்ளணும். அந்த ஒரு விஷயத்துல சரியா இருக்கணும். அப்ப தூதர்களை குறித்து தானே ஒரு இன்ட்ரோடக்ஷன், சும்மா ஜஸ்ட் இது மட்டும் நான் சொல்லிட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்துன்றவர் தூதரா, ஒரு இறை தூதரா? அவர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்ன்ட்டு அநேகர் என்ன பண்றாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் கிடையாது. அவர் தான் சிருஷ்டித்தவர். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிறாரு. சர்வமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம போன வாரங்கள்ல நம்ம தெளிவா நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த தூதர்களை காட்டிலும் மேலானவர். நாமே தூதர்களை காட்டிலும் மேலானவர்கள். இன்னைக்கு நம்ம மகிமையின் சரீரம் இல்ல. நமக்கு ஒரு 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 மறுரூபம் அடைகின்ற பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையின் சரீரம் நமக்கு இல்லை. ஆனா நாமளே தூதர்களை காட்டிலும் மேலானவர்கள்னா அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம தூதர்களோடு கூட ஒப்பிடவே கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவ ஒரு தூதரா அவரு கிடையாது. வசனம் எப்படி ஆரம்பிக்குது இந்த இடத்துல? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இந்த குமாரன்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குமாரன்ற இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அதனுடைய அடிப்படையான காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படிப்பட்டவராய் அறிந்திருக்கிறோம்? இவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார்? இதுதான் இன்னைக்கான காரியங்கள். இன்னைக்கு நம்ம கத்துக்கிறது ரொம்ப சின்ன ஒரு ஷார்ட்டான காரியங்கள் தான். இந்த ஆண்டவரை நாம் எப்படிப்பட்டவராய் நாம பார்க்கிறோம். இவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார், என்ன செய்துட்டு இருக்கிறார், இன்னைக்கு என்ன செய்கிறார்? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஆண்டவர் யாரு? இவர் பரிசுத்த வேதாகமம் மனுஷகுமாரன் அப்படின்னு போதிக்குது. இவர் தேவகுமாரன் அப்படின்ட்டு வசனம் நமக்கு போதிக்குது. தாவீதின் குமாரன் அப்படின்ட்டு போதிக்குது. இவரை நாம எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம்? ஒரு நல்ல ஒரு மனுஷன்பா, நல்ல நன்மை செய்கிறவராய் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு யோசிக்கிறோமா? இல்ல ஒரு இறை தூதன்ற அளவுக்கு யோசிக்கிறோமா? இல்ல இவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை வாக்கினர் ஒரு அப்படின்ற ஒரு அளவுல யோசிக்கிறோமா? இல்ல இவர் மனுஷகுமாரன் இவரு அப்படின்ற அளவுல யோசிக்கிறோமா? இல்ல இவர் தேவகுமாரன் அப்படின்ற அளவுல யோசிக்கிறோமா? இல்ல யூதர்கள் நினைக்கிற மாதிரி இவர் ஒரு தாவீதின் குமாரன் அப்படின்ற அளவுல யோசிக்கிறோமா? எப்படிப்பட்ட பிக்சர் நமக்கு ஆண்டவரை குறித்ததான பிக்சர் நமக்கு இருக்கு? இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் 100% தேவன் என்று அழைக்கப்பட கூடியவர், தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரர். சரியா? அவர் 100% தேவன், அதே நேரத்தில் அவர் 100% மனிதன். இந்த காம்பினேஷனை நீங்க கரெக்டா வச்சுக்கணும். அவர் 50% தேவன், 50% மனுஷன் கிடையாது. இல்ல 75% தேவன்,
25% மனுஷன். அந்த மாதிரி ரேஷியோ கிடையாது. அவர் வந்து 100% தேவன். தொழத்தக்கவர்கள், அதாவது தூதர்கள் யாவரும் அவரை தொழுக முடியும். இந்த சர்வமும் அவருக்கு கீழ்ப்படியும். மனிதர்கள் யாரும் அவரை தொழுகக்கூடிய அளவுக்கு அவர் பாத்திரர் இந்த பூமியில வாழும் பொழுது. அதே நேரத்துல அவர் 100% மனுஷனாவும் இருந்தாரு. ஏன் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம்னா, அவர் இந்த பூமியில செய்த அற்புதங்கள் எல்லாமே தன்னுடைய தெய்வீக தன்மையை பயன்படுத்தி அவரு செய்யல. அவரால் முடியுமான்னு கேட்டா முடியும். நல்லா தெரிஞ்சவங்க. அவரால் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய வல்லமைகளையும் தன்னுடைய தெய்வத்துவத்தின் காரியங்களை அவரால் பயன்படுத்தி இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாய் முடிஞ்சிருக்கும். அவரால் முடியாத ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் செயல்பட்டது ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுலதான் அவர் செயல்பட்டாரு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவர் ஆண்டவர் இவர் செஞ்சிருக்கிறாரு, என்னால என்ன முடியும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அவர் ஆண்டவருங்க, அவர் செய்வாருங்க. என் வாழ்க்கையில நான் எப்படி இது அற்புதத்தை செய்யறது? நான் எப்படி காரியங்களை செய்யறது? எப்படி நான் இப்படி ஒரு விஷயங்களை நான் கத்துக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேன், பூரணமான ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், கர்த்தர் எப்படிப்பட்ட ஆற்றலோடு மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்ற தெளிவான வரையறையை நமக்கு காண்பிக்கிறவரை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல்பட்டாரு. காற்றையும் கடலையும் அதட்டினது ஒரு மனுஷனுக்குரிய அதிகாரத்தோட தான் செஞ்சாரு. நோய்களை சுகமாக்குனது ஒரு மனுஷனுக்குரிய அதிகாரத்தோட தான் அவர் செஞ்சாரு. ஒரு மனுஷன், ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படிப்பட்டவனா வாழணும், ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்ன்ற முழுமையான காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஒரு கண்ணோட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு சுவிசேஷத்தை வாசிங்க. இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு சுவிசேஷத்தை நீங்க வாசிங்க. சுவிசேஷத்தை நீங்க பாருங்க. சுவிசேஷங்கள்ல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பாருங்க. எல்லாம் நம்மளால முடியக்கூடியது. அவர் சொல்றாரு, நான் செய்யறேன், உன்னால முடியாது, இது என்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லவே இல்லையே. நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். இதுதான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். இதுதான் நமக்கு அவர் காமிச்சு கொடுக்கிறாரு. அவர் நமக்கு அவர் நடத்தின அற்புதங்கள், அவர் செய்த கிரியைகள் யாரும் எல்லாவற்றையும் நம்மளாலேயே என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அந்த ஆற்றலும் அந்த வல்லமை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நாம அவரை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம்? அவரை எப்படி நாம அறிந்து வைத்திருக்கிறோம்? அவர் யாரு? அவர் யாருன்ற கண்ணோட்டம் நமக்கு எப்படி இருக்கு? பிசாசுகள் அவர் துரத்தும் போது நீங்க வாசிக்கலாம். இங்க வாசிக்க வேணா, வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரங்கள்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது பிசாசுகள் என்ன சொல்லுது? அவரை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுது. நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு பிசாசுகள் சொல்லுது. அண்ணா காய்பா, அந்த காய்பாவுக்கு முன்னாடி நிக்கும் பொழுது அவரு காய்பா கேட்கிறாரு, நீர் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமா நீ சொல்லபடி நான் தேவனுடைய குமாரன் தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 63, 64ஆம் வசனங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவகுமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர். அதே நேரத்தில் அவர் மனுஷகுமாரனா இருக்கிறார். உன் வித்துக்கும் அவர் ஸ்திரீயின் வித்தாய் ஒரு முழு மனிதனாய் அவர் வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும் போது சில டாக்டரின்ஸ் இருக்கு, சில தீசிஸ் இருக்கு. எனக்கு நிறைய தீசிஸ்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக கிடைச்சிச்சு. நிறைய தீசிஸ், எப்படிப்பட்ட ஐடியாஸ் கத்துக்கிறோம். அதுல இருந்து நம்ம கத்துக்க முடியாது சில விஷயங்களை. ஆனா எப்படிலாம் மனுஷங்க யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுல ஒருத்தர் ஒரு டச் நாட்டை சேர்ந்தவர். அவர் அந்த டச்ல எழுதியிருக்காரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சேன். அவர் எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்துட்டாரு. ஞானஸ்நானம் பெறும்பொழுது தேவமா மாறிட்டாராம். திருப்பியும் கெத்செமனே தோட்டத்துல திருப்பி மனுஷனாய் மாறிட்டு போயிட்டு பாடுபட்டாராம். ஒரு மனுஷனாய் பிறந்து தெய்வமாகி திருப்பி மனுஷனாய் போய் தான் கல்வாரி சிலுவையில மரிச்சாரு. அதுக்கான காரணங்கள் கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய தீசிஸ். அது இவ்வளவு நீங்க கன்வெர்ட் பண்ணி, நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தலையாணி சைஸுக்கு வரும். இவ்வளத்தையும் ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஹியூமன் அனாட்டமி வச்சு ஒரு மனுஷனாய் அவர் அதுல எப்படின்னா அவர் கல்வாரி சிலுவையில
அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்றத ரொம்ப தெளிவா எழுதிருக்கு. ஏன்னா டாக்டர் அவரு. அதனால ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரு. எப்படி அந்த பாடுகள் அவர் பட்டாரு அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாரு. ஆனா என்ன கண்ணோட்டத்துல எழுதியிருக்காரு, இவர் ஃபுல்லா ஒரு மனுஷனா தான் பட்டாரு. ஒரு தெய்வ தன்மையோட அவரு இதை அனுபவிக்கல அப்படின்ட்டு அவர் எழுதிட்டாரு. அந்த ஒரு விஷயம் தப்பு. ஆனா ஒரு மனுஷன் எப்படிலாம் பாடுபட்டு அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை விட்டிருப்பாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா அந்த மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிக்கும்போது ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. அவர் வந்து அப்படியே சிலுவையில என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இருக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. அவர் 100% தேவன். இதை செய்யறதுக்காக தான் வந்தாரு. ஏதோ அவர் நன்மை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை புடிச்சு கொண்டு போய் கொன்னு போட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறதுக்காக தான் வந்தாரு. அதை நிறைவேற்றுகிறதா தான் வந்தாரு. அவர் சொன்ன கல்வாரி சிலுவையில சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் பழைய ஏற்பாட்டின் வசனங்களை தான் அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. சங்கீதங்கள்ல இருக்கிற காரியங்களை சொல்றாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அப்படியே அவர் பற்றியதான தெளிவான வெளிப்பாடங்க இருக்கு. அப்ப இவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100% தேவன், 100% மனிதன். அந்த சத்தியத்தை நீங்க மறந்துடவே கூடாது. தன்னை ஜனங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கன்சர்னா இருந்தார். இப்ப ஒரு பிசாசு என்ன பண்ணுச்சு? நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னுச்சு. சீஷர்கிட்ட கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை அவரு அங்க கேள்வியை சூப்பரா ஆரம்பிச்சிருப்பார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்னவென்று யார் என்று கூறுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா. அதாவது உன்னுடைய வீட்டு கல்வி, உன்னுடைய ஜெபாலய கல்வி இதெல்லாம் உனக்கு கற்றுத்தரல. பரத்திலிருந்து உனக்கு இந்த ஞானம் வந்திருக்கு. பரத்திலிருந்து இந்த வெளிப்பாடு உனக்கு வந்திருக்கு. இதன் மீது சபையை கட்டுவேன். இந்த வெளிப்பாடு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ற வெளிப்பாடின் மீது சபை கட்டப்படணும். இந்த 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 வெளிப்பாடு தான் சபைக்கு இருக்கணும். கிறிஸ்துவை குறித்துதான சரியான வெளிப்பாடு இருக்கணும் சபைக்கு. சபையாகிய நமக்கு கிறிஸ்துவை குறித்துதான ஒரு பெரிய கரெக்டான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அந்த ஹோல் கான்செப்டை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் நான் ஹோல் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதான் நான் சொன்னேன், ராபோஜனத்துலப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுவாங்க. யூதாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரபின்னு தான் சொல்லுவான். நீங்க வாசிச்சு பாருங்களேன். ராபோஜனத்துல போயிட்டு ராபோஜன அந்த டைம்ல சீஷர்கள் எல்லாம் கூடி இருப்பாங்க. எல்லா சீஷரும் ஆண்டவரே நானா, நான் செய்யணும்னா, ஆண்டவரே நான் செஞ்சேனா, நானா, ஒரு நான் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னுவாங்க. யூதாஸ் மட்டும் பாத்துங்க, நீங்க முழு சுவிசேஷங்கள்ல எங்கேயுமே யூதாஸ் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாப்புல. ரபி, போதகர். யூதாஸ்க்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? அவர் ஒரு போதகர். அவர் ஒரு போதகர். அந்த யூத மதத்தினுடைய காரியங்கள் சீஷரிடத்திலே இருந்துச்சு. யூத மதத்தினுடைய அந்த ஒரு பிடி அவன் அந்த சீஷனுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அவன் சொல்றான், ரபி ரபி நானா அப்படின்னு தான் கேட்கறான். கடைசியில கூட அதான் கேட்கறான். ஆமாப்பா நீ சொன்னபடிதான் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த யூதர்கள் அவரை எப்படி பாக்குறாங்க? நீங்க வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயு 22ல 41ல பாத்தீங்கன்னா, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். மத்தேயு இந்த சம்பவத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் லூக்கா எழுதியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ரொம்ப எலாபரேட்டா மத்தேயு எழுதியிருக்கிறாரு. இந்த 2 வசனங்களையும் பேரலலா நீங்க வச்சு படிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அந்த 41ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம், அப்புறம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே அந்த 6ஆம் வசனம் வரைக்கும் அந்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசன அதிகாரங்கள்ல வச்சுக்கிட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 41ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. லூக்கா ரொம்ப ஷார்ட்டா எழுதியிருப்பாரு, மத்தேயு அதை ரொம்ப எலாபரேட்டா எழுதியிருப்பாரு. பரிசேயர்ட்ட கேக்குறாரு, இந்த கிறிஸ்துன்றது யாருப்பா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து யாரு?
நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துன்றவர் அவரு கேட்கிறாரு, வரப்போகிற மேசியான்னு ஒருத்தர் வருவாரு நீங்க நினைக்கிறீங்களப்பா? மேசியா ஒருத்தர் வெளிப்பட போறாரு, அந்த மேசியான்றவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? அவர் தாவீதின் குமாரன். அவங்க தப்பா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சொல்லக்கூடாததை சொன்னாங்களா? இல்ல, கரெக்டா தான் சொன்னாங்க. அவரை தாவீதின் குமாரனா அறிந்து வைத்திருக்கிறது தவறா? கிடையாது, கரெக்ட். ஆனா அது போதுமான்றதுலதான் இதுல விஷயமே இருக்கு. இவங்க நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். தாவீத கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி அங்க போய் ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும்பா அப்படின்ட்டு தாவீதுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இங்க நீங்க அப்படியே அந்த அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த பீரியட், அதாவது இந்த புதிய ஏற்பாட்டின் பீரியட், நம்மள இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பீரியட் யோசிச்சீங்கன்னா, அந்த அரசியல் பின்னணி எப்படி இருந்துச்சு? அவர்கள் ரோமர்களுக்கு கீழாய் அடிமைத்தனத்துல இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. இன்னொரு தேசம் தான் இவங்களை என்ன பண்ணுச்சு? ஆளுகை செய்தது. எப்படி நம்மள பிரிட்டிஷ்காரங்க ஆளுகை செஞ்ச மாதிரி இந்த எபிரேயர்களை அதாவது ரோமர்கள் வந்து ரோமர்கள் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த யூதர்களுக்கு தங்களுடைய சுயாட்சி, தன்னாட்சி வேணும்ன்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. எல்லாரும் அதை வாஞ்சிப்போம். இன்னொரு தேசத்தை போயிட்டு பிடிச்சிச்சுன்னா அவர்கள் சுயாட்சியை விரும்புறது அவர்களுடைய உரிமை. அது ரொம்ப நல்லது. அந்த இப்படிப்பட்ட எண்ணம் கர்த்தர் தான் தராரு. அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. இங்க யூதர்களுக்கு இங்க இந்த மேசியான்றவர் யாரு அப்படின்னா, இந்த ரோமர்களை விரட்டிட்டு ராஜ்யத்தை பிடிக்கிறவர், தாவீதின் சிங்காசனத்தை பெறப்போகிறவர், இந்த ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. சரி, இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி பொருந்தும்? இதை நான் எப்படி பொருத்தி பார்க்கணும்? என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில 2025ல என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை எப்படி நான் பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஆண்டவரை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பாக்குறோம்? என்னுடைய ஆசைகளை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறவராய் நாம அவர் புரிந்து வச்சுக்கிறோம். வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் எப்படி பார்க்க முடியும்? வேத வசனத்தின் மூலமா தானே பாக்குறோம். வேத வசனத்தை பார்க்கும்போது எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தராரு, கர்த்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புறாரு, கர்த்தர் என்னை எப்படி வாழ செய்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரே கண்ணோட்டத்தோட தான் நம்ம வேதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், தப்பான்னு கேட்டா கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா அது போதுமான்னு கேட்டா போதாது. அதுதான் நான் சொல்ல வருது. நல்லா இதோட பேலன்ஸ் நல்லா புரிஞ்சுவாங்க. நீங்க உங்களுக்கு நான் மறுபடியும் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு சொல்யூஷன் புக்கு, இது ஒரு தீர்வின் புத்தகம், உங்க வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வு, இப்படி நிறைய காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நீங்க வேதத்தை தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. இம்மைக்குரியான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தான் நீ வேதத்தை எடுப்பேன், எனக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நான் வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மாத்திரம் தான் நான் வேதத்தை எடுப்பேன்னா, அங்கதான் நம்மளுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. அது தப்பு கிடையாது, ஆனா அதோட போதாது. அது வளர்ச்சி கிடையாது. நீங்க சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிங்களேன். உதவி தேவைப்படுகிறவர்கள், அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கேட்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஏன் அப்படி சொன்ன? அப்படிலாம் சொல்லாமா? அப்படின்னா சொன்னாரு? உனக்கு அறிவே இல்லைன்னு சொன்னாரு? எதுவுமே சொல்ல. எப்படி உனக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு? பரவாயில்ல, உனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. என்னால முடியும்ன்றதை நீ விசுவாசிக்கிற. இந்த வெளிப்பாடு உனக்கு அற்புதங்கள் செய்யும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வெளிப்பாடு பெற்றுக்கிட்டல, உன் விசுவாசம். இப்ப அங்க அந்த இடத்துல வசனங்கள்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல போய் கூட நீங்க வாசிங்க. எங்கெல்லாம் இதெல்லாம் ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரீ டைம்ல தாவீதின் குமாரன் அப்படின்றது எங்கெல்லாம் இருக்குன்ட்டு போய் பாருங்க. இப்ப நிறைய ஆன்லைன், அதாவது மொபைல் ஆப்ல இருக்குல்ல, வேர்ட் ஸ்டடி இருக்குல்ல, அந்த வேர்டை டைப் பண்ணுங்க. அந்த வேர்டு இருக்கிற வசனங்கள் வரும். அந்த வசனங்கள்லாம் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவகுமாரன்ற வசனத்தை எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. மனுஷகுமாரன்ற வசனம் எங்கெங்கெல்லாம் வருது, அங்க அந்த சூழ்நிலைகளை பாருங்க. தாவீதின் குமாரன்ற வசனங்கள்லாம் எடுத்து பாருங்க. தாவீதின் குமாரனே அப்படின்னு போடுங்க. இன்னும் போட்டீங்கன்னா 3 வசனம் தான் காமிக்கும். நேன்னு போட்டீங்கன்னா நிறைய வசனம் காமிக்கும். அது மாதிரி நீங்க வந்து இது மாதிரி வசனங்கள் எடுத்து அந்த வசனத்தை போய் அந்த பகுதிகளுக்கு போயிட்டு அதனுடைய பின்னணியோடு கூட பாருங்க. போனை அப்படியே போட்டு தேய்க்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறுத்திட்டு இதை பண்ணுங்க. கண்ணுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, ஆத்துமாவுக்கு நல்லது. போர் அடிக்குதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வேலை நான் தரேன். யாருக்காவது போர் அடிச்சிச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க. போர் அடிக்குது, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு வேலை நான் தரேன்.
இந்த மாதிரியான வசனங்களை ஆராய்ங்க. அது உங்களுக்கு பெரிய உதவி செய்யும். அப்ப தாவீதின் குமாரனேன்னு அவங்க என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அத அவர் தடுக்கல. ஆனா அந்த வளர்ச்சி போதாது. பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம், என்னுடைய தேவைகளுக்காக மாத்திரம், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுக்காக மாத்திரம் நாம் பார்க்க கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ, எதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த வேதாகமத்தை நான் கம்பேர் பண்றேன்னா, வார்த்தையாகி தேவன். இன்னைக்கு இயேசுவை நாம எங்க பார்க்கிறோம்? இங்கதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய முகத்தை இங்கதான் நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம அவருடைய கரத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே நீர் என்ன செய்வீர்? எனக்கு என்ன உதவி செய்வீர்? எனக்கு இது செய்வீங்களா? அதை செய்வீங்களா? அதை பண்ணுவீங்களா? இதை பண்ணுவீங்களான்ட்டு அவரை கரத்தையே பார்த்துட்டு இருக்கிறவங்களே நாம அப்படி மாத்திரம் இருந்துடக்கூடாது. அவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய இருதயத்தை பார்க்கணும், அவருடைய வாஞ்சி என்ன அதை நம்ம பார்க்கணும். இங்க பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு அப்படின்றத பாக்குறத விட நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இந்த கண்ணோட்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களை வாழ செய்வார். இங்க அதுதான் செய்யறாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அப்படியே அந்த பேரலா வச்சுக்கோங்க. லூக் அதுலயும் கையில வச்சுக்கோங்க. ஒரு பேனாவை எடுத்து மத்தேயு 22 வச்சுக்கோங்க, லூக்கா 20 வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்களா, லூக்கா 20ல 41 கேட்கிறாரு. அதான் சொல்றாரு, கிறிஸ்துன்றவர் தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பரிசுத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. 110ஆம் சங்கீதத்தில் அப்படிதானே போட்டிருக்கு. 110ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் அப்படிதானே இருக்கு. அந்த சங்கீதத்துல தாவீது, நீ தாவீதுடைய குமாரன் சொல்ற, ஆனா தாவீது அவரை ஆண்டவர்ன்றாரு. என்ன சொல்ல போனா, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கழிக்கும். ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்றாரு. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனா பிறந்ததுனால அவர் மனுஷனா வந்தது இல்ல, அவரு மனுஷனா தான் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அந்த செயல்படுறாரு, முழுமையாய் செயல்படுறாரு. வார்த்தையாக சர்வத்திலும் நிறைந்து எல்லாவற்றையும் தாங்கி எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வல்லமையினால தாங்குகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் சிரித்து அதை தாங்குகிறவராய்னா அதற்கான ஆற்றல்களை தருகிறவராய் இருக்கிறாரு. காண்கிற எல்லா பொருட்களும் அவருக்குள்ளாக இருந்தது. நீங்க பூமியில இதுக்கு ரொம்ப சயின்ஸா போயிடும், அது ரொம்ப டீப்பா சொன்னோம். பூமியில இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க உடம்புல இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்கோங்க, இருக்கா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்கோங்க, உங்க உடம்புல இருக்கிற மினரல்ஸ் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, கால்சியம் இருக்கு, எல்லா மினரல்ஸும் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்ப இது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்கன்ட்டு தெரியல. நீங்க சூரியன் இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அறிவியல் ரீதியா எப்படி அது ஆற்றலை வெளிப்படுத்துதுன்னு சொல்றோம். அதுல இந்தந்த தனிமங்கள் இருக்கு, இந்தந்த மினரல்ஸ் இருக்கு, இந்தந்த கெமிக்கல்ஸ் இருக்கு, இந்தந்த கேசஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அவருடைய ஆற்றல்னாலதான் இவை எல்லாமே தாங்கப்படுது. அவருடைய ஆற்றல்ல தான் இவைகள் எல்லாமே இருக்கு. அவர் தான் இந்த பூமிக்குல இறங்கி வந்தாரு, மனுஷனாய் வந்தார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாரு. ஒன்லி ஜீசஸ் காரன் எப்படி சொல்லி தருவான், இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டான். இயேசு தேவனா இருந்தாரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க தேவனை அப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல சுருக்கிட முடியாது. பெரிய ஒரு மனப்பான்மையோடு கூட இயேசு கிறிஸ்துவை நீங்க காணணும். தேவன் தான் மாம்சத்துல தன்னுடைய வார்த்தைக்கு மாம்சத்தை கொடுத்து அவரு வெளிப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ தாவீதின் குமாரன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே நிறுத்திடுற. இதுதான் கடைசியா அவர் பப்ளிக்கா பேசுறது. நீங்க வாசிங்கன்னா இதான் அவர் கடைசியா பப்ளிக்கா பேசுறாரு. இதுக்கப்புறம் சீஷர்களோட போயிடுறாரு. லூக்கா 21 பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பெண் காணிக்கை செலுத்துறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களிடத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துருது. கெத்செமனே தோட்டம், ராப்போஜனம், கெத்செமனே தோட்டம்ட்டு அடுத்தடுத்த அந்த சம்பவங்கள் போயிருது. அந்த பாடுகளின் வாரத்தினுடைய சம்பவங்களுக்குள்ள போயிருது. கடைசியா அவர் பேசுறது என்ன? கடைசியா அவருடைய வார்த்தைகள் பொது ஜனங்கள் இடத்துல அவர் என்ன பேசுறாரு, தன்னை குறித்து அவர்களை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுல அவர் வாஞ்சி உள்ளவரா இருக்கிறார். நாம ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளணும். இம்மைக்காக மாத்திரம் நம்ம அவரை தேடுகிறவர்களா இருந்தா நாம பரிதபிக்கப்பட்டவர்கள். இங்க யூதர்கள்
என்ன பண்றாங்க? இம்மைக்காக மாத்திரம் தான் தேடினாங்க. அவர் தாவீதின் குமாரன், அது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு அது போதும்பா. வேற எதுவுமே வேணாம். எங்களுக்கு இப்போ இப்போ வந்து என்ன பண்ணும்? மேசி என்ன பண்ணும்? ரோமர்களை அடிச்சு ஒழிச்சிட்டு சிங்காசனத்தை நிலைத்தணும். தாவீதின் குமாரன், தாவீதினுடைய சிங்காசனத்தை கொண்டு வரணும். ஏன்னா தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார்ல. 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றி வரணும் மேசியா. அவர்தான் மேசியா. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒசனான்ட்டு தாவீதின் குமாரனுக்கு ஒசனான்ட்டு அவர் என்ன பண்றாங்க? ஒரு ராஜாதி ராஜாவாய் அவர் என்ன பண்றாங்க? வரவேற்கிறாங்க. ஆனா அவர்களுடைய விருப்பம் நிறைவேறலன்னு அவரை ஒதுக்கிட்டாங்க. ஆம ஒரு காரியங்களுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு கேட்கிறோம். ஆனா தாமதப்படுது, இல்ல லேட் ஆகுது, இல்ல வந்து நிறைவேறாம காலதாமதம் ஆகுது. என்ன இந்த ஆண்டவர் எவ்வளவு ஜெபம் பண்றோம், கேட்கவே மாட்டாருன்னு தூக்கி தூக்கி போட்டுறோம். யூதர்களை போல இல்ல, ஆண்டவரை நாம ஒதுக்கிடுறோம். இவர் வேணாம் எனக்கு அப்படின்ற. அன்னைக்கு யூதர்கள் செய்யறதை பார்த்துட்டு என்ன மனுஷங்க ஆவீங்கன்றோம். ஆனா நாமளும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிச்சுட்டு என்னவிங்க ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாங்களே, அதை பண்ணிட்டாங்களே, இதை பண்ணிட்டாங்களேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாமளும் அதான் செய்யறோம். இந்த ஆண்டவரை நீங்க மறக்கும் போதெல்லாம், இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்க அறியாத போதெல்லாம், ஒரு காரியத்தை குறிச்சு ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு நினைக்காத நம்ம ஜெபம் பண்ணிருக்கோமா? ஆண்டவரே இதை செய்ய நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? இதுல எப்படி நடக்கணும்? இது என்ன செய்யணும்? இது எப்படி எப்படி முடியணும்? எப்படி இதை நான் கடைபிடிக்கணும்? எப்படி நான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காத நம்ம ஜெபம் பண்றோமா? இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது தப்பே கிடையாது. ஆனா அது போதாது. எனக்கு கட்டளையிடுங்கள் தானே சொல்லியிருக்காரு, வசனம் சொல்லியிருக்காரு. ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுங்க நம்ம கேட்கறது என்னைக்குமே தப்பு கிடையாது. நீங்க தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டணும், நல்ல ஒரு பெரிய ஒரு வாகனத்தை வாங்கணும், என் பிள்ளைங்க நல்லா வாழ்ந்துருக்கணும், நல்லா வளரணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படிலாம் நீங்க ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா அது போதாது. அது அந்த ஸ்டேஜோட மாத்திரம் நம்ம நின்றக்கூடாது. வசனத்தை அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது. வாக்குத்தத்தங்களுக்காக மாத்திரம் வசனத்தை நாம பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து கொடுக்கிறாரு. நீங்க அப்படியே மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, மத்தேயு 22ல 42ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே, மாம்சிகத்துல இல்ல, மாம்சத்துல பேசல, பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசுத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று வசனத்தை அப்படியே கோட் பண்ணிட்டாரு. சொல்லிட்டாரு. எங்க அப்படிலாம் கிடையாது. அப்படியே லிட்டரலா 110ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை இங்க இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி சொல்லிட்டாரு. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனா இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. சொல்லக்கூடாது இருந்ததுன்னா அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. என்னத்த சொல்ல விரும்பல? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். தாவீதின் குமாரன்ட்டு நாங்க நினைச்சது தப்பு இல்ல. ஆனா அவர் தாவீதின் குமாரனுக்கு மாத்திரம் கிடையாது, அவர் அதுக்கு மேல இம்மைக்கான ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அதை விட பெரிய பிளான் வச்சிருக்கிறாரு, அதை விட ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம்? உதவி தருகிறோம். நீங்க ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில நடக்கணும் ஒரு மனசுல வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு காரியம் வாழ்க்கையில இது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நான் சொல்றேன், அது வந்து இப்ப நடக்காது. ரொம்ப வாஞ்சிக்கிறீங்க, ரொம்ப விரும்புறீங்க, ரொம்ப அதை பிரயாசப்படுறீங்க, அதுக்குன்னு ஜெபம் பண்ணுங்கன்றீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க. உங்களுடைய எல்லா கிரியைகளும் அது சார்ந்தா இருக்கு. அது இப்ப நடக்காதுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். பிராக்டிக்கலா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். நானும் மனுஷன் தானே. நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கேன், இப்பெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்ட்டாருன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய முழுமையான திட்டத்தை நம்ம தெரிஞ்சு அதற்கு காத்திருக்கணும். அதுக்கு பொறுமையா இருக்கணும். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்மளை அதுக்கு சரண்டர் பண்ணணும். சரி ஆண்டவர் எப்போ நிறைவேற்றுமோ அப்ப நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
நிச்சயமா கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமா கர்த்தர் மாற்றுவார். அவர்கள் விரும்பினது அந்த ரோமர்ல அடிச்சு ஒழிச்சிட்டு ராஜ்யத்தை பிடிக்கணும்ட்டு. ஆனா அடுத்த ஒரு 250 வருஷத்துல அந்த ரோம பேரரசே கிறிஸ்தவமா மாறிச்சு. அதுக்கப்புறம் அது சீர்கெட்டு போச்சு. அது வேற டாபிக். அரசாங்கமா மதமாய் மாறினதுக்கு அப்புறம் மதமா மாறக்கூடாது. ரிலிஜன் பெரிய டேஞ்சரஸான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா மதவாதிகளை எப்படி திட்டுறாருன்னு மட்டும் பாருங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துக்கு அப்புறம் நீங்க அந்த மதவாதிகளை அவர் எப்படி சொல்றாருன்ட்டு நீங்க பாருங்க. மத்தேயு அதை எலாபரேட் பண்ணி சொல்றாரு. அவர் சும்மா 2 வசனத்துல லூக்கா எழுதினத மத்தேயு ஒரு ஹோல் சாப்டர்ல 23ஆம் அதிகாரத்துல வேத பாரகரும் பரிசேயருக்கும் ஐயோ அவன்லாம் இப்படி இப்படி அது ஆச்சாக்கும் போச்சாக்கும்ட்டு அதை எலாபரேட்டா விவரிச்சு எழுதியிருக்கிறாரு மத்தேயு அங்க நடந்தத. ரிலிஜியன் ரொம்ப டேஞ்சரஸ். ஆனா யார அடிச்சு ஒழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே இயேசு கிறிஸ்துவ ஏற்றுட்டாங்க. உலக அரசாங்க மதமா மாறிடுச்சு. புரியுதா? தேவனுடைய அதான் சொன்னேன். தேவனுடைய முழுமையான திட்டம். நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா? அதை வச்சுக்கோங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் தேவனுடைய திட்டத்துக்கு மாத்திரம் நீங்க கன்சர்ன் பண்ணாதீங்க. தேவனுடைய முழுமையான திட்டத்தை பாருங்க. தேவன் எப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அது நடக்கலனாலும் நம்ம என்ன பண்றோம்? மனசு நொந்து போயிடுறோம். இந்த ஆண்டவர் வேணான்றோம். இப்படி அப்படி நம்ம ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம செஞ்சிடுறோம், தப்பு பண்ணிடுறோம். ஆனா நீங்க ஹோல் கான்செப்ட்ல ஒரு ஈகிள் வியூ மாதிரி, ஒரு பேர்ட்ஸ் வியூ மாதிரி, ஒரு அப்பர் வியூ மாதிரி நீங்க முழுமையான தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நான் இன்னும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க நான் சொன்ன மாதிரி வீட்டுல போயிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிங்க. இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமார் ஏன் தாவீது குமாரன் அழைக்கப்பட்டாரு அப்படின்றதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அப்ப இன்னைக்காக நாம ஆண்டவரை தேடுறது தவறு இல்லை, ஆனா போதாது. வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தரக்கூடியதாக மாத்திரம் நீங்க பாக்குறது தப்பு கிடையாது, ஆனா அது போதாது. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லும்போது அவர் உதவி செஞ்சாரு. ஆனா அதோட நின்றணும்னு அவரு விரும்பல. அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாரு. அதை யார்ட்டு சொல்லாத, அது பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்ட்டு அடுத்து அவங்க அப்படிப்பட்டவங்க தான், அப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க தான் அப்படியே 70 பேர் அப்படியே கூட வராங்க. 70 பேர் 120 பேர்னு அப்படியே இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க. 5000 பேர் சாப்பாடு போஷிக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி இவங்க கேதர் ஆகுறாங்கன்னா இப்படிதான் அவரோட அற்புதங்களை பெற்றவங்க தான் வராங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைன்றதுதான் அவர் விருப்பமா இருக்கு. அவங்க தாவீதின் குமாரன்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டதோட போதும் அப்படின்னு அவர் விரும்பல. அதை விட அவர் தேவகுமாரன்ற வெளிப்பாடு நமக்கு வேணும். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன்ற வெளிப்பாடு வேணும். அப்ப பரிசுத்த வேதாகமத்தை நம்ம ஒரு வாக்கு தத்தங்களுக்காக மாத்திரம் நம்ம பார்க்கிறவர்களா இல்ல, ஆண்டவர் என்ன எனக்கு செய்வாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாருன்றதுக்காக மாத்திரம் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை பார்க்க கூடாது. நான் என்ன செய்யணும், ஆண்டவருடைய திட்டம் என்ன, என்னை குறித்துதான ஆண்டவருடைய திட்டம் என்ன, நான் எனக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்ற கண்ணோட்டத்தோட இங்க பாருங்க. ஆண்டவர் அப்படி தேடுங்க. ஜெபத்துல அப்படி உட்காருங்க. ஜெபத்துல உட்காரும் போது ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாருன்னு உட்காராதீங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவர்ன்னு கேட்டு உட்காருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் மென்மேலும் வளர செய்கிறவர். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.